கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆராதனை முடிந்தவுடன் சிறுவர்கள் எல்லோரும் ஓய்வு நாள் பாடசாலைக்கு சென்றனர். அன்று ஆசிரியர் பிள்ளைகள் எல்லாருக்கும் சாக்லேட் மிட்டாய் கொடுத்து, இதை யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு விட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பிள்ளைகள் சாக்லேட்டை வாங்கி கொண்டு யாரும் பார்க்காத இடத்தில் சாப்பிட்டுவிட்டு ஆசிரியரிடம் வந்தனர். ஆனால் ஒரு சிறுமி மட்டும் சாக்லேட்டை சாப்பிடவில்லை. ஆசிரியர் எல்லோரிடமும் கேட்டார். பிள்ளைகள் எல்லோரும் யாருக்கும் தெரியாமல் சாக்லேட்டை சாப்பிட்டோம் என்றனர். ஒரு சிறுமி மட்டும் வந்து ஆசிரியரிடம், டீச்சர், நான் சாக்லேட் சாப்பிடவில்லை என்றாள். ஆசிரியர், ஏன் நீ மட்டும் சாப்பிடவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுமியோ, நான் எல்லா இடமும் போய் பார்த்தேன், யாருக்கும் தெரியாமல் என்னால் சாப்பிட முடியவில்லை. மனிதர்கள் என்னை பார்க்காவிட்டாலும் ஏசப்பா பார்க்கிறாங்க, அதான் என்னால் ஒளித்து வைத்து சாப்பிட முடியவில்லை என்றாள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இதேபோல் நாம் செய்கிற தவறை மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம் நமக்கு வேண்டும். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடந்தது. அதில் 4000 பேர் மரித்து போனார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்கள், கர்த்தர் நமக்கு ஜெயம் தரவில்லை, எனவே சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவோம் என்று சொல்லி கர்த்தருடைய பெட்டியை பயமில்லாமல் பூமி அதிரும்படியாக ஆர்ப்பரிப்போடே நிர்விசாரமாய் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அன்று நடந்த யுத்தத்தில் 30,000 பேர் வீழ்ந்தார்கள். காரணம், அவர்களிடத்தில் தேவனை குறித்த பயம் இல்லை. கர்த்தரின் பெட்டியை எடுத்து அசட்டை பண்ணி நிர்விசாரமாய் நடந்தார்கள். பிரியமானவர்களே, நாம் சற்று தியானிப்போம். இன்றைய காலங்களில் பிற மதத்தினருக்கு கடவுள் மேல் இருக்கிற பயம் நமக்கு இருக்கிறதா? ஆலயத்திலும் திருவிருந்திலும் பயபக்தியோடு இருக்கிறோமா? ஆலயத்தில் செல்போன் பயன்படுத்துகிறோமா? தேவனை குறித்த பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்திப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 5:13 எழுதப்பட்டுள்ளது, தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து பாவத்தை விட்டு விலகுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, உங்களுக்கு மட்டும் பயப்படும் பயத்தை தந்து பாவத்தை விட்டு விலகி வாழ எங்களுக்கு உதவி செய்ய உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.